ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தேன்மொழி, ரோசி, புவனா ரமேஷ், ஜீவா தர்மா, மீனாட்சி, சரண்யா, சாய் பவித்ரா, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், கவிப்ரியா, முத்து ஆசினி, மலர் மனோஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டாப்பில் அதாவது இந்த பாக்ஸை 2 ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. ஒரு போர்ஷனை கீழே விட்டுட்டு இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி சைடில் கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. சென்டரில் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ண அந்த பீசஸை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிரிஞ்சு வராத மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 போர்ஷன்ஸ் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 2 போர்ஷன் இருக்க மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பாக்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுக்கு மேலே இந்த போர்ஷனை வச்சு விட்டுட்டு நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லேயும் சேர்ந்து ஹோல்ஸ் வரா மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது நான் எப்படி கயிறு இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் 2 கயிறை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனில் அந்த கயிறை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். அதுக்காக தான் நான் ஹோல்ஸ் போட்டுட்டு டைட்டாக கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார்னர்ஸில் மட்டும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ கார்னர்ஸில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணும்பொழுது இந்த ஆர்கனைசருடைய ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அழகாக வெளியே இருந்து பார்க்கும்பொழுது தெரியும். நம்ம பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. பாருங்கள், நான் ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி எடுத்த பிறகு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மேலே ஒரு ஹோல்ஸ் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹூக்கில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் 4 பொருட்களை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த கார்னர்லேயும் அடுத்த கார்னர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கர் அதுக்கப்புறம் சிசர்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம ரெடி பண்ணி அட்டாச் பண்ண அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி மஞ்சள் பைகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கை நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. இந்த பேக்குடைய மேல் லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இந்த டிப்ஸுக்கு நம்ம பாட்டம் லேயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேல் லேயரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை தான் இந்த டிப்ஸில் பயன்படுத்திக்க போகிறோம். பாருங்கள், பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு அந்த கிளாத் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிக அளவில் ஸ்பேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அதாவது சைடில் ஓப்பன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க. சைட் போர்ஷன்ஸையும் நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ்டாக இருக்கும் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு ஸ்டாப்லர், அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டாப்லரும், பாட்டமில் வந்து ஒரு ஸ்டாப்லரும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் 3 ஸ்டாப்லர் பண்ணால் போதும். பாருங்கள், நான் வந்து ஸ்டாப்லர்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பவுச் மாதிரி கிடைக்கும். அடுத்தது இதை வந்து நம்ம ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேங் பண்ண வேண்டாம், நான் அப்படியே வந்து கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கைப்பிடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து கபோர்டில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த கைப்பிடியை ரிமூவ் பண்ணிவிடுறேன். அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சு விட்டுட்டு இந்த கைப்பிடியை நம்ம கட் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சனில் வச்சு உங்களுடைய ஆயில் பாட்டில்ஸ், மசாலா பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் வந்து தனித்தனியாக மடித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர்ஸ்க்கு பதிலாக ஷாக்ஸ் தனியாக மடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கர்ச்சீஃப் கூட தனித்தனியாக மடித்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அழகாக வந்து ஒரு பெரிய சைஸ் மூடி எடுத்துக்கோங்க. அதை விட சின்ன சைஸில் இருக்க மாதிரி 2 மூடி சூஸ் பண்ணிக்கோங்க. கட்டப்பை ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மார்க்கர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்கள் தான். அந்த பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி எவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், அழகாக வந்து நம்ம 1 by 1 க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடிகளை. பாட்டமில் வந்து பெரிய சைஸ் மூடியை வந்து பேலன்சிங்காக கொடுத்துட்டேன். மேலே வந்து சின்ன சின்ன மூடிகளை அழகாக அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நான் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் வந்து இந்த மாதிரி கிளாக் கிளிப்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அழகாக நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி சார்ஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு மேலே ரொம்பவே அழுக்கு படிஞ்சிரும். அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் பல் வளர்க்குற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த ஈர துணியை வச்சு அப்படியே நீங்கள் அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த கேபிளில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மொபைலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், சார்ஜர் கேபிளையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே போக வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், சார்ஜ் பண்ணுற கேபிளாக இருக்கட்டும், பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் எப்படி பளபளன்னு மின்னுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய பழைய சார்ஜர் கேபிளை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக இப்போ தான் வாங்கின கேபிள் மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம வீட்டில் கீ பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கீ பாட்டிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கட்டி போயிடும், மழை காலங்களையாக இருக்கட்டும் இல்லை பனிக்காலங்களையாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி அந்த பாட்டிலுக்கும் டேமேஜ் ஆகாமல் கீயையும் வந்து சுத்தமாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அழகாக ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி இல்லை ஒரு பேன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டு இந்த கீ பாட்டில் அந்த தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கீ பாட்டில் வந்து வளைஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த கீ பாட்டில் அந்த தண்ணியில் வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கீ பாட்டிலுக்கு உள்ளே கட்டி இருக்கக்கூடிய அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உருகி உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து உருக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த கீ பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கட்டி இருந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உருகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கீயை உருக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த கீ பாட்டிலையும் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும், இந்த கீயையும் பர்ஃபெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.